ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். 2026 ஆங்கிலத்திய ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த பொது பலன் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பொது பலன் பார்த்திங்கன்னா, இன்றைய கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். குடும்பஸ்தானம் சந்திர பகவான் இருக்கின்றார். சகோதரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்களாம் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவான் இருக்காங்க. நீங்கள் கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, குரு 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு. சனியுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்க்குறாரு. இது கிரக பார்வை இருந்தாலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 6வது மாதம் 3ஆம் மாதத்தில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருக்குது. முறையான சனி பயிற்சி. 5ஆம் மாதத்தில் குரு பயிற்சி. 11ஆம் மாதத்தில் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி உள்ள ஒரு 3 பயிற்சி உள்ள ஒரு வருடமாக 2026 பிறக்கும்போது, இந்த 26 இந்த மேஷத்துக்கு பார்த்தா எப்பயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த வேலையும் வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யதார்த்தவாதியாக இருக்கக்கூடியங்க நீங்கள் உங்கள் ராசி. இந்த சுறுசுறுப்பை உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தொழில் சார்ந்த சில விஷயங்களில் நல்லா லாபத்தையும் கொடுக்கறதுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி இப்போ அந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மனதளவில் கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது செய்யலாமா வேணாமா முடியாத குழப்பங்களாக இருக்கும். அந்த குழப்பத்தை எல்லாம் ஒரு தெளிவு பெற்று ஒரு தெளிவான முடிவெடுத்து தெளிவாக செயல்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 26 கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. அதே சமயத்தில் புது புது தேடல்களாக என்ன படிக்கலாம், கல்வி சார்ந்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அது மாதிரி இந்த கோர்ஸை தேடி நீங்கள் காலேஜை தேடி சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த தேடல் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ராகு இருக்கிறதுல கொஞ்சம் பிரம்மாண்டமாக நம்ம சில விஷயம் செய்யுங்க என்பதற்காக பார்த்திங்கன்னா, எங்கெங்கே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், எந்த ஏஜெண்ட்டை பார்க்கலாம், எங்கே கச்சா பொருளுடைய மூலப்பொருளுடைய விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. புது வீடு கட்டக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா யோகம் உள்ளவங்கலாம் அந்த வீட்டு தேவைக்கான அந்த மெட்டீரியல்லாம் எங்கே கம்மியாக கிடைக்கும், சிமெண்ட்டு, ஹாலோ பிளாக்கர்ஸு, டைல்ஸு, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் தேடி நீங்கள் பெறக்கூடிய தேடி நீங்கள் வாங்கக்கூடிய அதன் மூலம் சில சேமிப்புகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் விவாதம்லாம் தேவையில்ல. கொஞ்சம் விவாதம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழகப்படுத்திக்கொள்ளுங்க. அதுவே உங்களுடைய குடும்பம் சார்ந்த உறவினர் சார்ந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புதிய எந்த முயற்சி எடுத்தாலும் எடுங்க. அந்த முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான முடிவு. அந்த வேகம் சுறுசுறுப்பு உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு வேகத்தையும் ஒரு வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம், அந்த மருத்துவ சிகிச்சை உள்ள அன்பர்கள்லாம் அந்த உடல்நிலை சார்ந்த நோய்கள்லாம் குணமாகி ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்போது உங்களுக்கு. கூடிய தொழில் சார்ந்த அல்லது சுற்றுலா சார்ந்த சில பயணங்கள்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைது உங்களுக்கு. உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து வச்சிங்களேன், சில கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் உறவினர்களை நீங்கள் ஒத்துழைப்பை வர வேண்டிய நிலை ஏற்படும். அந்த காலகட்டத்தில் உங்கள் உறவினர் எந்த விதமான தடையும் இல்லை உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கணவன் மனைவிகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதால் கொஞ்சம் விருப்பமான இடங்களுக்கெல்லாம் போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் உங்களுடைய தந்தை தாயுடைய சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் பழகிங்க. அவங்க தேவையானது கொஞ்சம் கேட்டு செய்யுங்க, கேட்காமலும் செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த போல் கேட்டு கேட்காம சில விஷயங்களை செய்கின்ற போது தந்தை தாயிடம் கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் நீங்கி கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி தந்தை வழியில் உள்ள சொத்துக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பும்
பிரகாசம் ஆகுது. சில விஷயங்கள் உங்களுக்கு எதாவது தெரியலன்னா உங்களுடைய தந்தைகிட்டேயோ தாய்கிட்டேயோ கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பாக அமையக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால சம்பந்தமான சேமிப்பு, உங்களுக்கு குழந்தைக்கான கல்வி, பொண்ணுக்கான திருமணம், வீடு கொடுத்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சேமிப்பு தேவை. அந்த சேமிப்புக்கான சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு அருமையான வருஷம் 2026. அதனால் எவ்வளோ சீக்கிரம் அது முடியுமோ அந்த சேமிப்பு சார்ந்த சில விஷயங்கள் அது எந்த வகையிலாவது உங்களுடைய சேமிப்பை நீங்கள் தொடர்வது நல்லது. உங்களுக்கு இந்த வேலையில் உள்ள நண்பர்கள் பார்த்து வச்சுன்னா கொஞ்சம் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் ஒரு சொந்த தொழிலாக இருந்தால் அந்த தொழில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகளை நீங்கள் படிப்படியாக செஞ்சிங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. அரசு பணி உள்ளவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் விருப்பப்பட்டிருந்தீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது. அதே மாதிரி அந்த இடமாற்றம் தேவைன்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் அது உங்களுடைய வரவும் செலவும் கொஞ்சம் சரியாக இருந்தாலும் சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதிகப்படியாக வருகின்ற கொஞ்சம் வருமானங்களை நீங்கள் சேமிப்பாக மாற்றுகின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவங்க கை கொடுக்குறதுனால கொஞ்சம் செலவுகளை குறைத்து கொண்டு கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்பட போது அதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த காலம் தவறி உணவெல்லாம் கொஞ்சம் செய்வதை உணவு தவிர்த்துடுங்க. என்ன பணி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. கரெக்டாக சாப்பிட்டாலே உங்களுடைய உடல் உபாதைகளும் உடல்நலத்துக்கான ஒரு எந்த விதமான கருதும் இல்லாமல் உடல்நிலை சீராக இருக்குன்னா நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுவதை கொஞ்சம் பழக்கமாக்கி கொள்ளுங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த தேவையற்ற விரயங்கள் தவிர்த்துடுங்க. இந்த செலவு தேவையில்லை, இங்கே போடுறது தேவையில்லை, இந்த பேச்சு தேவையில்லை, இந்த இடம் சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போவதை தவிர்த்துடுங்க. தேவைப்பட்ட செலவுகளையும் விரயங்களையும் கொஞ்சம் குறைப்பதற்கான முயற்சி பண்ணாலே அந்த விரயங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சேமிப்பாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சேமிப்பு சார்ந்து செல்லக்கூடிய ஒரு அன்பர்கள். நீங்கள் வியாபாரம்ன்றது பார்த்திங்கன்னா உடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைப்பவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகிறவங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு ராகும் சனியும் இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியை உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. செய்யுங்க, முதலீடு செய்யும்போது பாதி வேலை செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் அதிகரிக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி செய்கின்ற போது கொஞ்சம் பாதி தொகையை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்க. அதே மாதிரி சந்தை சூழ்நிலையாக இருந்து எந்த பொருள் இறக்குமதி செஞ்சாலும் சரி, கச்சா மூலப்பொருட்கள் பண்ணாலும் சரி, ஏற்று பண்ணாலும் சரி, கொஞ்சம் சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கின்ற பட்சம் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய கடையோ இல்லை பிஸ்னஸை சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய பிரான்ச்செல்லாம் நீங்கள் தொடங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு. எதிர்பார்த்த சில வரவுகள்லாம் கைக்கு வந்தாலும் எதிர்பாராத வரவும் கண்டிப்பாக வரும். இந்த அமௌண்ட் வரும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எதிர்பாராமல் புது ஆர்டர் கிடைக்கலாம், புது வருமானம் கிடைக்குது வாய்ப்பெலாம் உங்களுக்கு பிரகாசம் இருக்குதுன்னா உங்களுக்கு வரவும் இருக்குது. நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் தொழில் முன்னேற்றம் அருமையாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வச்சுருக்க வேலை ஆட்கள் விஷயத்தை கொஞ்சம் சூழ்நிலையை அறிஞ்சு செயல்படுத்துங்க. 10 பேர் செய்கிற வேலையில் 20 பேர் வச்சுக்காதுங்க. சூழ்நிலை தகுந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் மாற்றுவது, குறைப்பது, அதிகப்படுத்தி கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள். முதலாளியுடைய நம்பிக்கையான சில தொழிலாளர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அவங்களும் கொஞ்சம் கவனம் இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றமும் லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பேங்க்கில் லோன் கேட்டுருந்தீங்க, ஏதாவது ஃபைனான்ஸ் கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேட்டவுடனே கிடைக்காது. கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபைனான்ஸ் கிடைக்கும் போது உங்கள் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் உள்ளவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நல்ல ஒரு ரிலீஸ் அந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. பொதுவாக அந்த வருஷம் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில இடத்துக்கு போய் வரக்கூடியவங்க டூராக இருக்கலாம், குலதெய்வங்கள்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம். உங்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன்களை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்லா அதுக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படுவதனால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நல்லாகுது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வாய்ப்பு யோகம் நல்லா அருமையாகுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பெண்கள் செய்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
எந்த வேலையும் அப்பப்போ செஞ்சு வந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களையும் விரண்டாத பேச்சுக்களும் தயவு செய்து வேண்டாம். உங்களுக்கு உடைய உடல் சார்ந்த சில குறைபாடுகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒரு சீரான உடல் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் எடுத்து செல்லும் போதோ கையாளும் போது கவனமாக இருங்க. யார்கிட்டையும் விலை உயர்ந்த பொருளை கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. இந்த நகை சார்ந்த விஷயங்கள் யார்கிட்டையும் கொடுப்பதோ வாங்குவதோ தயவுசெய்து தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சிறப்பான ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றம் அடையக்கூடிய உடல் நலன்லாம் சீராகக்கூடிய காலகட்டமாக தான் பெண்களுக்கு இந்த 2026 அமையுது. இந்த மாணவர்கள் பார்த்து வச்சுக்கிறவங்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் என்பதுனா கொஞ்சம் குறையும். ஆர்வம் குறைந்தால் கொஞ்சம் விளையாட்டில் கொஞ்சம் விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படுறாங்க. அந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் உள்ள மாணவர்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் போது படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அமைது. கொஞ்சம் கல்வியில் கவனம் செலுத்துங்க. சிறு தூர பயணங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க. மனதுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த பணியில் இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு முடிவோ எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டோ எதிர்பார்த்த ஒரு கல்வியில் அவங்களுக்கு மேற்படிப்புக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மாணவ விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. இந்த விட உங்களுக்கு கிரகங்களுடைய நன்மைன்னு பார்த்தீங்கன்னு வச்சவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வந்துலாம் இந்த உயர் பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம். உயர் பொறுப்பில் உள்ளவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது அந்த பதவி சார்ந்த அந்த கௌரவத்தையும் அந்த மரியாதை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க போது உங்களுடைய பங்கு சார்ந்த பிரிவினை அதனுடைய சொத்து சார்ந்த பங்கு பாகலாம் சிறப்பாக பிரிய போது எந்த விதமான சண்டையும் மன வருத்தம் இல்லாமல் பிரியக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதுக்கான கிரக சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஒரு சுப பலனை தான் கொடுக்குறேன். இதனால் எல்லா விஷயம் சுபமாக போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மகாலட்சுமி நீங்கள் போய் வழிபட்டால் உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் கைகூடிய காலகட்டமாகவும் வரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமையும். வெள்ளிக்கிழமை போய் மகாலட்சுமி நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு பெண்களுக்கு பையனுக்கு திருமணம் பாக்கியம், வீடு கட்டுறது, கிரகவாசம் பண்ணது, நிச்சயதார்த்தம் பண்ணது, சீமந்தம் பண்ணது, காது குத்து, மஞ்சள் மரம் எல்லா சுப செயலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுபமான சுப நிச்சயம் பெறக்கூடிய அனைத்து விஷயம் நல்ல வரவுகளை பெறக்கூடிய தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய உடல்நிலை சீராகக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த 2026 இந்த மேஷராசி அமைகிறதுக்கு மேஷராசி அன்புகளுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் அமைய ஆண்டு வேண்டிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.